ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன்னு சாப்ஸு குருமா பார்க்க போகிறோம். இப்போ வந்து மட்டனை நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை குக்கரில் விசில் விட்டுடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போது தேங்காய், கசகசா, முந்திரி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வந்து மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிடுறேன். நல்லா கிளறிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ குக்கரில் 4 விசில் விட போகிறோம். 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ தேங்காவை ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கரில் அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிப்போம். இப்போ தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை 3த்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தாளிச்சிட வேண்டியது தான். இப்போது வந்து தேங்காய் இது 3த்தையும் நம்ம இதில் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு வாட்டி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது தேங்காய், முந்திரி, அந்த கசகசா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதை அரைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மையாக அரைக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிடுங்க நல்லா. அவ்வளோதான், இதை அரைச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ மட்டனை குக்கரில் விசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இப்போ தேங்காய், கசகசா, முந்திரி போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா இது தேவையானது தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ என்ன போர் அடிக்குதா, எப்படி இருக்குது? நீங்கள் ஏன் எல்லாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக்ஸ் பண்ண மாட்டேறீங்க, வெறும் வியூஸ் மட்டும் பார்க்குறீங்க? இப்போ இந்த எல்லாம் மட்டன் கறியாக எடுத்துலாம் குழம்பு வைப்போம். இதை வந்து நம்ம சாப்ஸில் வைக்கிறோம். சாப்ஸ் வந்து நார்மலாகவே வறுத்தாலே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த குருமா, இப்போ அதில் குருமா வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாய், இப்போ அந்த குக்கரில் நம்ம கறி வேக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. 4 விசில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு கூட வேக வைப்பேன் லைட்டாக. அதனால் நான் 4 விசில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டன் வெந்ததில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்துடலாம். அது தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மட்டனை மட்டும் எடுத்து இப்போ இந்த தாளிக்கிறதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வதக்கிறதோட சேர்த்துருவோம். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எல்லாம் சொல்வீங்க, என்னடா அது இதில் போயிட்டு சாப்ஸில் போய் குருமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன். நார்மல் மட்டன் குருமாக்கும் இந்த சாப்ஸ் குருமாக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 4 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பட்டையாக 4 பட்டை, அப்புறம் ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோமா. இப்போது சோம்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடாயை வச்சாச்சு. கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா போட்டு நல்லா லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதை நம்ம வதக்க போகிறோம். இது வதக்கி முடித்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதில் கம்மி பண்ணிட்டேன். 5 பச்சை மிளகா, 6 பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன்.
ஏன்னா காரம் மசாலா ஏற்கனவே அந்த மட்டனில் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஏன்னா இப்போ இதில் இன்னும் ஸ்பைசஸ் சேர்க்கணும் நம்ம. கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணுறதுனால நான் அதை எடுத்துட்டேன். இப்போ முதல்ல மொத்தம் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே குக்கரில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குறேன். ஏன்னா உப்பு போட்டு வதக்குனா தான் அந்த வெங்காயம் நல்லா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும். லைட் ப்ரௌனிஷாக இருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் அதை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக சாப்ஸில் செய்கிற குழம்புல எப்படி ஃப்ரையை விட இது நல்லா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுலேயே கண்டினியூட்டியாக பப்பு வீடியோவும் வரும், டெய்லரிங் வீடியோஸும் வரும். எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். நீங்கள் அதில் ஒரு இதுவாக பார்த்துக்கலாம். ஏன்னா என் சேனல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீட்டாண்டை வந்து நாங்கள் பப்பூஸ் ரொம்ப அமக்கலம் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி போட்டு கூடயே சேர்த்து அந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன்னு சொன்னேன், போட்டுட்டேன். இப்போ இதில் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கையும் அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுதான் சொன்னேனே, பப்புஸோட வீடியோவும் வரும். அது இப்போ நான் ஒரே இதுவாக இருக்கும். அது எந்த ஒர்க் இருக்குன்னு நான் அதை வீடியோஸ் எடுக்க முடிய மாட்டேங்குது. நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஏற்கனவே 2 பப்பூஸ் வந்தது வரைக்கும் தான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து 3 பப்பூஸ் இருக்க வீடியோ வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் எவ்வளோ பேருக்கு அந்த பப்பூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு. பப்பூஸ்னால் புரியாது. அணில் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெட்டு. ஒரு 3 அணில் இருக்குது. அதோட ஒரு பேர் தான் பப்பு. அது பப்பூஸ் ஃபேமிலி. அதோட அம்மா அப்பா எல்லாருமே அதில் வருவாங்க. சரி, நெக்ஸ்ட் இது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உருளைக்கிழங்கு நல்லா இதையும் நல்லா அதில் வதங்கணும். இது கொஞ்சம் வேகணும். இது வேகும்போது மட்டன் ஏற்கனவே அதில் மட்டன் நம்ம வேக வச்சுருக்கோம். அது பாதி வேக்காடு தான். அதான் 4 விசிலோடு நான் நிறுத்திட்டேன். அது வந்து சீக்கிரம் விசில் வந்துடும். அதனால நான் அது 4 விசிலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதோடு அது வதங்கும். இது கூடயே வந்து அந்த மட்டனையும் கூட போட்டு அது கூடயே கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ இந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவரும் அதில் லைட்டாக மிக்ஸாக இருக்கும். இந்த மட்டன் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கே அந்த மட்டனுடைய ஃப்ளேவர் வந்துடும். அதுக்காக அதை கூட ஆட் பண்ணிவிட்டு அது வேக வச்சு அந்த தண்ணியை இதில் கூட ஆட் பண்ணி நம்ம இப்போ இதை வதக்க போகிறோம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம அதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேக வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து இப்போ இதோடு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஸ்மெல் அதிகம் ஓவராக இருக்கும். சும்மா லைட்டாக இதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்த மாதிரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ நான் போடுறது வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் அளந்தானா 1/2 ஸ்பூன் கரெக்டாக வரும் அதில். இப்போ அடுத்தது நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறோம். அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் பச்சை மிளகா கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ காஷ்மீர் ஒரு ஸ்பூன் தாங்க போடுறேன். அதனால் உங்களுக்கு இதோட இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ மிளகாத்தூள் இதில் இப்போ மிளகாத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். மட்டனில் அதில் பாதி இழுத்துரும். இப்போ தேங்காய் போட போகிறதுனால அதில் தேங்காயில் நிறைய போயிடும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். என்னடா நிறைய காரம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது கரெக்டாக இருக்கும் பக்குவம் வந்துட்டு. அவ்வளோ இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட். இது நல்லா இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த மிளகாத்தூள் கம்மி பண்ணி போட்டு வேக வச்சுட்டு அந்த மட்டன் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கம்மி பண்ணி போட்டு அதை நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் சூப் தாளித்து கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதை வீடியோ ஆட்டணுன்றதுனால நான் வந்து அந்த வேக வச்ச தண்ணி அதை அப்படியே நான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து நல்லா வெந்து உருளைக்கிழங்கும் அந்த மட்டனும் இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும். இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ தேங்காய் எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ எப்படி வந்து
பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மட்டனும் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம தேங்காவை ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், கசகசா, முந்திரிலாம் போட்டு அரைச்சி வச்ச தேங்காவை இப்போ இதில் நல்லா மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து போச்சு. இப்போ இதில் நம்ம அதை எடுத்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்களா நல்லா கட்டியாக எவ்வளோ இதுவாக இருக்குது, க்ரீமியாக. இப்போ இதை சேர்த்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. மட்டன் சாப்ஸு குருமா செம்மையாக இருக்கும். சப்பாத்திலாம் வேறு லெவலில் இருக்கும். இது சாப்பாட்டை விட இந்த டிஃபன் ஐட்டமுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். தண்ணி திட்டமாக ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால. அதனால் இது கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். அது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க எல்லாருமே கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுவோம் ஆயிலில். அது போடுறத விட இந்த லாஸ்ட்டாக போட்டோன்னா அதோடய சத்துலாம் அதில் இறங்கும். இறங்குனதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணிடுவேன், அதை லாஸ்ட்டாக எடுத்து வச்சுடுவேன். எடுத்துகிட்டு அதை லாஸ்ட்டில் அதை தூவி விட்டுட்டு பிளேட் போட்டு நான் மூடி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கார்னிஷிங்க்கு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷைலோஸ் கிச்சனில் மட்டன் சாப்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு நல்ல கொத்தமல்லி கருவேப்பிலை அரோமா ஃப்ளேவர் இறங்குது. வெரி டேஸ்டியானது. சப்பாத்தி, இட்லி, குருமா இது எல்லாத்துக்கும் நல்லா செமையாக இருக்கும். லஞ்சுக்கு இதோட அந்த சிக்கன் லெக் ஒன்று ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.